ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 6 ஜனவரி 2026 செவ்வாய்க்கிழமை. விஷுவாவசு வருடம் மார்கழி மாதம் 22ஆம் நாள். திதி திருதியை காலை 8:01 வரை, பிறகு சதுர்த்தி. நட்சத்திரம் ஆயில்யம் மதியம் 12:17 மணி வரை, பிறகு மகம். யோகம் பிரீத்தி இரவு 8:21 மணி வரை, பிறகு ஆயுஷ்மான். கரணம் பத்திரை காலை 8:02 மணி வரை, பிறகு பவம் இரவு 7:21 மணி வரை, பிறகு பாலவம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிட்டும் நாளாக அமையும். செவ்வாய்க்கிழமை என்பதால் உங்கள் ராசிநாதனின் பலம் கூடுகிறது. சகோதரர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுவரியிலிருந்த சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சாதகமான தீர்வு கிடைக்கும். உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டியாளர்களை சமாளித்து முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத் திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வைத்தீஸ்வரன். அதிர்ஷ்ட நிறம் செங்கல் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். குடும்பத் தேவைகளை மகிழ்ச்சியுடன் பூர்த்தி செய்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். வீட்டில் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். பிள்ளைகளின் கல்வி குறித்த கவலைகள் நீங்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் உற்சாகமடைவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். பெண்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு புதிய தெம்பை தரும். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். அண்டை அயலாருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்கலாம். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் விரும்புபவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து அளவலாவ வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் மரகவ பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8.
கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிறப்பான நாளாக அமையும். நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்த பழைய கடன்கள் இன்று கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவும். உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் மத்தியில் மரியாதை கூடும். முகத்தில் ஒருவித பொலிவு காணப்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரத்தில் முதலீடுகளை அதிகப்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் பணிச்சுமை குறைந்தாலும் பொறுப்புகள் இருக்கும். கண் சம்பந்தப்பட்ட சிறு உபாதைகள் வந்து நீங்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காஞ்சி காமாட்சி. அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் சூரியனின் அருளால் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். பொது காரியங்களில் ஈடுபட்டு பெயர் வாங்குவீர்கள். தந்தையின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அரசாங்கம் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு கூடும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அளவளாவ வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது பொறுப்பு உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய நாராயணர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று சுப விரயங்கள் ஏற்படும் நாளாகும். நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த ஆன்மீக சுற்றுலா செல்ல வாய்ப்புகள் அமையும். வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும். தூக்கமின்மை பிரச்சனை சரியாகும். வியாபாரத்தில் முதலீடுகளை செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது. உத்தியோகத்தில் ரகசியங்களை காப்பது அவசியம். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பழைய கடனை அடைக்க புதிய வழிகள் பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருப்பதி பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். தொட்டது துலங்கும். மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். திருமண முயற்சிகள் கைகூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் நல்ல லாபம் பார்க்கலாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரும். பெண்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும். தடைபட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. கடினமான வேலைகளையும் எளிதாக முடித்து காட்டுவீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே காலை வேளையில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மதியத்திற்கு பிறகு நிலைமை சீராகும்.
காலையில் குடும்பத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து மௌனம் காப்பது நிம்மதியை தரும். வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. மதியத்திற்கு மேல் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். தடைபட்ட காரியங்கள் மதியத்திற்கு பிறகு வேகமெடுக்கும். பிள்ளைகள் வழியில் நல்ல செய்தி வந்து சேரும். மாலையில் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள். இறை வழிபாடு காலையில் கைகொடுக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. எனவே காலை வரை எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மதியத்திற்கு மேல் எதிலும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம். புதிய முயற்சிகளை மதியத்திற்கு மேல் தவிர்த்து விடுங்கள். மதியத்திற்கு பிறகு மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். வாகனங்களில் செல்லும்போது மித வேகத்தை கடைபிடிப்பது பாதுகாப்பானது. பண விஷயத்தில் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். மாலை நேரத்தில் இறை வழிபாட்டில் ஈடுபடுவது மனதிற்கு ஆறுதலை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8 மற்றும் 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தரும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கௌரவிக்கப்படுவீர்கள். தடைபட்டிருந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் நாளாகும். மறைமுக எதிரிகள் விலகிச் செல்வார்கள். நீண்ட நாட்களாக இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபட புதிய வழிகள் பிறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். மருத்துவ செலவுகள் குறையும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிக்கு தோளோடு தோள் கொடுப்பார்கள். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புள்ளது. மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிட்டும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 1. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.